ப்ரோ பேய் கூட குடும்பம் எடுத்துங்க ப்ரோ, பேய் கூட குடும்பம் எடுத்துங்க பண்றோம். புரியல, நம்மள கல்யாணம் பண்ண சொல்றாங்கடா. வெல்கம் டு சுடுகாடு 2. நம்ம எதுக்காக சுடுகாடு வந்துக்கிறோம்னா வச்சிங்களேன், இங்கதான் பேய் இருக்கும். எல்லார் வீட்லயும் பேய் இருக்கும், அது வேற. இருந்தாலும் இங்கதான் மோஸ்ட்லி நிறைய பேய் இருக்கும். அதுக்கோசரம் இங்க வந்துக்கிறோம். தெரிஞ்சு முதல்ல பேய் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி மட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க. பேய் அழைக்க போறோம், பேய் அழிச்சு குடும்பம் நடத்த போறோம். இதுதான் ரொம்ப டேஞ்சரான இடம், சுடுகாடு. ஏன் இந்த மாதிரி வாய்ஸ் மாத்தி பேசுறேன்னா, பேய் வந்து எனக்குள்ள ஏறுதுல, அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. குடும்பம் நடத்துங்கன்னு ஒரு மைண்ட்ல வந்துட்டோம். பேயை அழைக்க போறோம். பேய் எங்க இருந்தாலும் வந்துருங்க. செருப்பாலே அடிக்காதீங்க ப்ளீஸ். பெரிய செட்டப்ல வரலாம்னு நினைச்சேன், சங்கர் படம் மாதிரி. பூவு, பழம், திராட்சை. ஐயோ அது ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பா. ஐயோ பேய்க்கு எதெல்லாம் பிடிக்குமோ, பூ, பழம், குவாட்ரு, ஆஃபு, கறி, அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். இது வந்து பட்ஜெட் இல்ல, நோ பட்ஜெட் வீடியோ. இவன் என்ன பாக்குறீங்க, இவன் ஒரு பிச்சைக்கார பையன். அதனால என்னால முடிஞ்ச ஒரே ஒரு எங்க வீட்டு மெழுகுபத்தி, தாத்தாட்ட இருந்து ஆட்டையை போட்ட நெருப்பொட்டி, இது 2 வச்சுதான் பேய் அழைக்க போறோம். ஓஜா கேம் பாத்திருக்கீங்களா? இது வந்து ஜாஜா கேம். முதல்ல விளக்கு பிடிப்போம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. அப்புறம் தான் பேய் நம்மகிட்ட வரும். பேய் வருதோ இல்லையோ, நாய் வருதுடா டே. பேய் இருக்கோ இல்லையோ வந்துருங்க, எங்க இருந்தாலும் வந்துருங்க. நம்மளால அந்த ஒரு செட்டப் தான் உருவாக்க முடியல. ஒரு மாதிரி லவ் மூடுக்கு போயிருவோம், அப்பதான் பேய் நமக்கு வரும். ஒரு புக்ல படிச்சிருக்கிறேன், பேய்க்கு இந்த மாதிரி இருந்தாதான் லவ் வரும், பேய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க. இதுதான் பேயை கூப்பிட வேண்டிய நேரம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு வருதுடா. பேயே வா, பேயே எங்க இருந்தாலும் வந்துரு. வரதுதான் வரீங்க, ஆம்பளை பேய் வேணாம், பொம்பளை பேயா வாங்க. பொம்பளை பேயா வந்தாலும் ஒரு மாதிரி கிளவியா வந்துடாதீங்க, லைக் ஹேண்டிஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி வாங்க. வந்து இந்த இது மட்டும் வராது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பேய் பாத்தியாடா, நீ பாத்தியாடா, பாத்தியா இங்க பேய்டா ஊருடா. அந்த இது மட்டும் எனக்கு வராது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஐயோ பேய் இருக்க மாட்டேங்குதுடா டே, அமைச்சுக்கிட்டே இருக்குதுடா. பத்த வைக்கவே முடியல கைஸ். இப்ப இங்க ஏதோ இருக்கு, இன்னும் நானே ஒரு தொடரடிங்கி. அதனாலதான் நாங்க 4 பேர் வந்துக்கிறோம். பேய் வருதோ இல்லையோ, போலீஸ் வந்துடும் நினைக்கிறேன். தம்பி என்ன பண்றீங்க, துண்டோட இங்க அப்படின்னு. எதுக்கோசரம் துண்டு கட்டிக்கிறேன்னா வச்சுங்களேன், ஒருவேளை லேடிஸ் பேய்க்கான வந்துருச்சுன்னா வச்சுங்களேன், ஆட்டமா இருக்கும்ல. ஒன்லி லேடிஸ், நோ கேர்ள்ஸ், சி நோ பாய்ஸ். டேய் அப்படியே பண்ணாதீங்களே, டேய் ஒரு மாதிரி நான் அப்படியே நில்றா. கேமராமேன் தானே நீ, எதுக்குடா நான் வர்றேன் அப்படி நில்றா. என்னை பார்த்து எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க. துண்டு கட்டிருக்கும் போதே தெரியலையா, மொரட்டு சிங்கிள்றா அப்படின்னா. கல்யாணம் ஆகல, வெயிட்டிங் ஃபார் தட் கேர்ள். இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு வராது, தப்பா நினைச்சுக்காதீங்க. சும்மா அவன் தான் தூக்கி போட்டான். ஒன்டாண்டா கழுகு உறுத்துறோடி. இந்த நெருப்பு அமையிற வரையும் தான் டைம், அதுக்குள்ள வந்துருங்க, இல்லை என் மூடு குறைஞ்சிரும். பொம்பளை வெறி முடிச்சு போய் நீங்க சொல்லாமே வந்துட்டோமோ, ஒருவேளை குடும்பம் நடத்துறோம் வாங்க அப்படின்னு. இதுக்கு மேல என்னடா வேணும்? பர்ஃபெக்ட் பிளேஸ், பர்ஃபெக்ட் மேன், பர்ஃபெக்ட் லைட். இதுக்கு மேலடா வேணும் ஒரு மனுஷனுக்கு? சட்டு போட்டுன்னு கிளம்பி வரத விட்டுட்டு நானா தான் வச்சுக்குவேன். லைட் எரியுது அவ்வளவுதான்டா, அது லைட் ஆஃப் பண்ணிட்டு சரக்கு வந்து பதில உட்காந்துருப்பேன். அவளுக்கு எனக்கும் இதா இருக்கும்போது அவளோட என்னோட எதிரி வந்து அவளோட ஆடையா எப்படி பிடிக்கிறானுக்கு பாரு லைல. அடா பாவீங்களா, கஷ்டப்பட்டு அவங்க ஆத்தா 2000 உயர் போட்டு துணி எடுத்து கொடுத்தா, துணியை போட விடாம அக்கப்பாரு பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டேன். ஏதோ ட்ராலியில போட்டு தள்ள மாதிரி பண்ணிக்கிறானுங்க. இவனுக்கு வேற கேமரா வச்சுக்கிட்டு சாவடிக்காதீங்களா ப்ளீஸ்டா, ஒரு இடத்துல வச்சு எடுக்கடா. பயப்படுத்தாதீங்களா, நானே ஒரு நம்பிக்கையில தான் உட்காந்துக்கிறேன். வருதாடா, கழட்டுட்டால ரெடியா விட்டாடா. அவனை சொல்லி நிறுத்துங்களா. டேய் அப்படிலாம் பேசாதீங்கடா. திரும்பி போறேன் எங்கடா கூப்பிடுறா, யாரா கூப்பிடுறது? பேய கூப்பிட்டு குடும்பம் நடத்துறா. பேய கூட்டு குடும்பம் நடத்துறதா? டேய் சேலஞ்சு போயிடுறா, வீட்டுக்கு போறதா? டே சுடுகாட்ட வீடு கட்டி வச்சுக்கிறது. ஐயோ 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 டே பயமாகுதுடா. டே இதை விட பாத்தல வச்சுது. டே ஏதோ வந்துருச்சாடுறீங்களா? டே ஏன்டா அப்படி பண்றீங்க? டே கம்முன்னு இருக்கு, பயமா இருக்குதுடா. சேலஞ்ச் ஃபெயில்டு. குடும்பம் நடத்தலாம் தான் நினைச்சோம், ஆனா எங்களுக்கு வந்து குடும்பமே இல்லாம பண்ணி போட மாட்டேங்குது. அதனால வீட்டுக்கு போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஆயாக்கான்னு தெரிய போதா, பின்னாடி வீட்டுல இருக்கிறவங்க வந்துட போறாங்கடா. டேய்
அவங்க வீட்டுலாம் தெரிஞ்சுனா வந்துருவாங்கடா. எங்க இருக்கிறான் அந்த ஒக்கட்டான்? வீடுங்க தானே இருக்குது. தொலாடே கதவு தொலாடே வீடு டெட் போடு. ஆறா எங்க ஆயாவை தெரிஞ்ச மாதிரி போட்டு வச்சுக்கிறது. கஷ்டப்பட்டு போட்டோ எடுத்து போட்டிருந்தா நீங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆயாவை அப்படின்னு பண்ணாவ. டேய் யாரா அது? டேய் ஆளா பேயடா மனுஷனா? ஐயோ இந்நேரத்துக்கு சுடுகாட்டுலடா பண்றாவ. அங்க ஒருத்தர் பாடுறா. டேய் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேதுடா. டேய் டேய் யாரா அது? அண்ணா பையா பையா கித்தர சொல்லி யாரா அவன்? கிளம்பிட்டாரா? நாய் வேற குடிச்சிட்டே இருக்குதுடா. டேய் டேய் ஆளக்காண்டா. டேய் டேய் ஆளக்காண்டா. பீடி குடிச்சுக்கிறாரா? ஒரு செகண்ட்ல என்ன கழுவி வச்சிட்டான்டா. பாத்ரூம் போயிட்டு வந்துடலாவா? லைட்டா போயிருச்சு நினைக்கிறேன். லைட்டா போயிட்டு பயத்துல எங்க எது வருதுன்னே தெரிய வேண்டியது. ஆட்டோமேட்டிக்கா போகுதுடா. ஏண்டா இந்த டைம் வந்து பீடி குடிக்கிற நேரம் வராது. அது சுடுகாட்டு வந்தா பீடி குடிப்பீங்க நீங்க? வாயெல்லாம் வளருதுடாடே. அந்த மனுஷன்டா அப்படி பார்த்தா நம்ம வந்து அவரை பேய் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவரு நம்மள பேய் நினைச்சிட்டு இருக்கிற. பேய் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு பேய் வர மாதிரி தெரியல. அதனால நாங்களே கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு கிளம்புறோம். சந்தோஷம் ஒரு 2 பேத்துக்கு அப்படியே பார்த்துட்டு பயப்படும் போது கம்முனு அந்த சைடு போய் பத்த வைக்கிற பரம்பரைல நானு. அதெல்லாம் எந்த கிழமையும் எந்த பொம்பளை எந்த ஆன்ட்டியும் நான் பார்க்க மாட்டேன். என் கோடு இங்க இருந்து வீட்டுக்கு போய் வீட்டுக்கு அதை உடச்சிக்கிட்டு உள்ள போறதே வேலையே. கண்ணை கூட திறக்க மாட்டேன். என்ன வீட்டுல மட்டும் எடுத்து விட்டுருக்கு எப்படியோ ஒண்ணு. சேலஞ்ச் சக்சஸா இல்ல ஃபெயில் தான் நீங்களே சொல்லுங்க.